வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பார்வை, குரு பார்வையின் ரகசியங்கள் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். குரு 9 கிரகங்களில் இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். குரு அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்தில் 9ஆம் அதிபதி குரு. ஒரு ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி பலம் பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் தோஷங்கள் இல்லாமல் பெரிய அளவில் உயர்த்தக்கூடிய வல்லமை கொண்ட இடம் 9ஆம் இடம். அப்படி 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடம், கடைசியாக நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கும் குருவனுடைய அருட்கடாட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவோம். நம்ம என்ன தான் நிறைய நம்ம படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு குரு மூலியமாக கிடைக்கிற அந்த வித்தைக்கு, அந்த ஆற்றலுக்கு அளப்பரிய சக்தி இருக்குது. குரு அப்படிங்கிறது மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பொன் அப்படின்னா தங்கம் அப்படின்னு அர்த்தம். நம்ம அணியிற தங்கத்துக்கு குரு தான் ஆதிக்கம் கொண்ட ஒரு பிளானட். குரு சரியாக இல்லைன்னா தங்கங்கள் நமக்கு அமையாது. வீட்டில் யாரையாவது தங்கம் பொண்ணு அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். அதுக்கும் குரு தான் ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக கருதப்படுது. அப்போ குரு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். இதில் விஞ்ஞானபூர்வமாக சொல்லணுன்னா மீத்தேன் கதிர்வீச்சுக்களை நமக்கு அளவுக்கு அதிகமாக நமக்கு கொடுக்கறதுல குருவனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்குது. ஒருத்தருக்கு வம்ச விருத்தி ஆகணும், குழந்தை கிடைக்கணும், ஒரு சமுதாயத்தில் பெயர் புகழோடு இருக்கணும் அப்படின்னா அந்த குருவோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட குரு பகவான் பார்வை செலுத்துகிறார் இல்லைங்களா? அந்த பார்வைக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். குரு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நிற்பார். அவர் இருக்கிற இடத்துலேருந்து கிளாக் வைஸ், அதாவது பல்லு விளக்கும் இல்லையா, அதுதான் கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். கிளாக் வைஸில் எண்ணி வந்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். 3 பார்வைகள் இருக்குது குருவுக்கு. 5, 7, 9ஆம் பார்வையாக தான் நின்ற இடத்துலேருந்து பார்ப்பார். குரு பார்த்தார்னா கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜாதகம் குரு பார்வை பட்டாலே போதும், புனிதம் அடைஞ்சிரும். அதனால தான் கல்யாணம் வரும்போது தென் மாவட்டங்களில் வியாழ நோக்கம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பார்வை இருக்கா, குரு பலன் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ குருவுக்கு பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்கன்னு. மாதா, பிதா, குரு, தெய்வம். ஸோ அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்த நபர்கள் குருவை அடையாளம் காட்டுவாங்க. அந்த குரு நம்ம கையை பிடிச்சி கடவுளை அடையாளம் காட்டுவார். அப்படிங்கிறதுனுடைய முழுக்க ஒரு பொருள் தான் இந்த குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த விதத்துலேயும் உங்கள் லக்னத்துக்கு நல்லவராக இருந்து கெடாமல் இருந்தார்னா உங்களுக்கு அது பல யோகங்களை அவர் செய்வார். சில லக்னங்களுக்கு கெட்டு போன யோகங்களை செய்வார். ஸோ அந்த டாபிக் வேறு. இன்றைக்கி குரு பார்வைக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இதை பார்க்க போகிறோம். ரைட். இப்போது குரு 5, 7, 9ஆம் பார்வையாக நம்ம பார்ப்பார்னு சொல்லியிருக்கிறோம். பொதுவாகவே ஒரு கிரகத்திற்கு குரு பார்வை கிடச்சிட்டா கோடி தோஷ நிவர்த்தி ஆயிரும். உதாரணத்துக்கு ஒரு தசாபுத்தி நடத்துது, மோசமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த தசாபுத்தியில் அந்த தசாநாதரை யார் தசை நடத்துகிறாங்களோ, உதாரணத்துக்கு ராகு தசை நடத்துகிறார் அப்படின்னா குரு பார்வைப்பட்டுட்டா அந்த ராகுக்கு கொஞ்சம் புனிதத்தன்மை ஏற்பட்டு விடும். அப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கெடுபலன்களை கெடுக்காமல் கொஞ்சம் கூடி நல்ல பலன்களாக கொடுக்கறதுக்கு அவர் கடமைப்பட்டவராக மாறிடுவார். அப்படி குரு பார்வைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷ பலன்கள் எல்லாம் இருக்குது. இப்போ பொதுவாக உங்கள் லக்னத்தையோ மற்ற 12 கட்டத்தில் எந்த இடத்த குரு பார்த்தாலும் ஒரு யோகத்தை அவர் செய்யாமல் போக மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா வீடு வாசல் கட்டினதுக்கப்புறம் ஒரு வெற்றி கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா ஒரு பெரிய பதவிக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு புகழ், வெற்றி எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி முதல் தரமாக 5ஆம் பார்வையாக பார்க்குற பார்வைக்கு என்ன பலன் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே பூர்வ புண்ணியம், குலதெய்வம் அப்படின்னால நம்ம சொல்லப்படுவோம். அப்போ 5ஆம் பார்வையாக பார்க்குற குரு பார்வைக்கு எந்த கிரகத்தை பார்க்குறாரோ அல்லது எந்த வீட்டை பார்க்குறாரோ முதல்ல
தோஷங்கள் நீங்கி புண்ணியம் அடைய போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 5ஆம் பார்வைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குங்க. 5 முதல் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் இடம் திரிகோண பாவகம், முதல் திரிகோணம். அதே போல் ஒரு ஜாதகத்தில் குரு வந்து நின்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு பவர் அதிகம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்போ குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, இல்லை சுக்கிரனை பார்த்துடுறாரு, இல்லை கலத்திர காரகன் உங்களுக்கு 7 குடையவர் யாரோ அவரை பார்த்துடுறாரு அப்படின்னா நல்ல மனைவியா, ஒழுக்கமான மனைவியா, 2வது குழந்தைகள் நல்ல ஒழுக்கமான நல்ல குழந்தைகளா, அந்த மனைவியோ அல்லது 2வது குழந்தையோ பிறந்ததுக்கப்புறம் பெரிய வளர்ச்சி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பாக இருக்கும். யாருக்காவது 11ஆம் இடத்துல குரு இருந்துட்டாங்கன்னா அவர் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார், 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வந்துருங்க, ஒரு மாற்றம் கிடைக்குங்க. அப்போ இவங்கெல்லாம் இயற்கையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு வச்சுக்க, சமசப்தம பார்வை, நேரடி பார்வையாக பார்த்துட்ருப்பார் குரு. அதுக்கு பவர் அதிகம் இருந்தாலும் 5ஆம் பார்வைக்கும் 9ஆம் பார்வைக்கும் அதீத ஆற்றல், அதீத சக்தி குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா மறுக்க முடியாது. 9ஆம் பார்வையாக ஒரு இடத்த பார்க்குறாருன்னா பாக்கியம், புண்ணியம் ஒரு பக்கம் இருக்கும். 5ஆம் பார்வைக்கு புண்ணியம் அதிகம். 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த புண்ணியத்தை பெரும் அளவில் பல மடங்கு பெருக்கி கொடுத்துருவார். ஆனால் பாக்கியம் ஒரு மனிதனுக்கு வேணும். புண்ணியத்தினால நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிரும், ஆனால் அனுபவிக்கணும்னா பாக்கியம் நல்லா இருக்கணும். அப்போ 9ஆம் பார்வையாக பார்க்குற இடத்துக்கு குரு பார்வை இருக்குது இல்லைங்களா, 9ஆம் பார்வையை எங்கே பார்க்குறாரோ அது நம்ம அனுபவிக்கிறதுக்கு, நம்மளை வளர்ச்சி பண்ணுறதுக்கான இடமா அந்த 9ஆம் பார்வை செயல்படும். அப்போ 9ஆம் பார்வையில் உங்களுக்கு எந்த பாவகம் விழுந்திருக்கோ, எந்த கிரகம் விழுந்திருக்கோ குரு பார்வையில், அதெல்லாம் உங்களுக்கு உயர்வையும் வளர்ச்சியும் கட்டாயம் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒருத்தர் கேட்கலாம், எனக்கு குரு வக்ரமாக இருக்கார், குரு அஸ்தங்கம் ஆயிட்டாரு, குரு நீசம் ஆயிட்டாரு, குருவே பாதகாதிபதியாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு 6, 8, 12 மறைஞ்சு பார்க்குறாருன்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த 6, 8, 12 மறையிறது அல்லது அஸ்தங்கமாகிறது, வக்ரமாகிறது, நீசமாகிறது எதுவானாலும் குரு பார்வை புனிதம் தான். என்னென்னா நல்லா இருந்து பார்க்குறக்கும் கொஞ்சம் மோசமாக இருந்து பார்க்குறக்கும் என்ன வித்தியாசம்னா, பலன்களில் ஒரு 20% கம்மியாகலாம் மோசமாக இருந்து பார்க்குறக்கு. ஆனால் நல்லா இருந்து பார்க்குறக்கு 100% அவர் கொடுத்துருவார். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கார். அவருக்கு வந்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது மேசம், கணவர் ஸ்தானம். இப்போ குரு வந்து உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம், அது பாதகஸ்தானம் தான். ஆனால் தன்னோட 9ஆம் பார்வையாக மேசத்தை பார்ப்பார். அப்போ திருமணத்தில் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு வெற்றி, முன்னேற்றம், திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும். அவரே பாதகாஸ்தானத்தில் இருந்து பார்க்குறதால சில நெருடல்களை கொடுக்கும். ஒரே அடியை பிரித்து வச்சிட மாட்டார். அப்படி பிரிவினை வர்ற ஜாதகமாக இருந்தால் கூட குரு பார்வையில் காம்ப்ரமைஸ் ஆகி சேர்ந்து வாழக்கூடிய ஆற்றலை அந்த ஜாதகம் முழுக்க கொடுத்துரும். அப்போது குரு அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஜாதகத்தில். உங்கள் லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவராவில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் குரு பார்க்குறார் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைச்சிடும். ஒருத்தர் ரிஷப லக்னம், அவருக்கு 10ஆம் இடத்துல கும்பத்தில் குரு இருக்குது. அந்த குரு எங்கே பார்க்குறார் அப்படின்னா அவருக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, நல்ல சம்பளம் வாங்குறார். 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை வாங்கும், நல்ல சம்பளம் வாங்குறார், நல்ல பொசிஷனில் இருக்கார். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, அவங்க அம்மானால் ஒரு பலம், வீடு, இடம், நிலம், வாகனம் இது எல்லாம் கொடுத்துட்றாரு. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நிறைய கடன்கள் வாங்க வச்சா கூட கடன்கள்லேருந்து மீண்டு அவர் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கார். நோய் வந்துட்டாலும் ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஒரு இதுக்கப்புறம் வெளியே வந்துடுறார். நிறைய பேர்த்துக்கு 6ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா கடன், நோய், வழக்கு, எதிரி, பகையை அந்த, ஏன்னா குரு பார்வை பூஸ்டப் பார்வை. சில நேரங்களில் அது பூஸ்டப் பண்ணால் கூட ஒரு சில நேரங்களில் அதே குரு கெடுக்கிறாரு அப்படின்னா கூட சில லக்னங்களுக்கு நல்லவராக இருக்க மாட்டார் இல்லைங்களா, கெடுக்கிறாரு கூட கடைசியாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுவார். ஏன்னா குரு மேக்சிமம் குருஸ்தானத்தில் யார் இருந்தாலும் மன்னித்து விட்டு விடுவார்கள், பொழைச்சி போட்டு போப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆற்றல்கள் குரு பகவானுக்கு உண்டுங்க. அதனால தான் வியாழக்கிழமையை ரொம்ப பெருமையாக நம்ம நினைக்கிறோம். வியாழன் என்று செய்கிற காரியங்களுக்கு அதீத பலம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. நிறைய மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், ஜீவசமாதிகள், தவ சீடர்கள் இங்கே எல்லாம் போய் வழிபாடு பண்ணும்போது அந்த குருவோட பேராற்றல் நமக்கு கிடைக்கும். இந்த வியாழக்கிழமை மட்டும் சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிறைய தோஷங்கள்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு அது வாய்ப்பாக அமையும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரவலாக ஷீரடி சாய்பாபாவை வந்து நம்ம கும்பிட்றத பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், வியாழக்கிழமையானால் நிறைய ஆரத்தி, பூஜை, பஜனைகள்,
வழிபாடுகள் நிறைய கும்பிட்றாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயந்தாங்க. நீங்கள் ஒரு கல்லை கும்பிட்டாலும் பரவாயில்ல, ஒரு மரத்தை கும்பிட்டாலும் பரவாயில்ல, ஒரு சிலை வடிவத்தை கும்பிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் எல்லாமே பஞ்சபூத சக்திகள் தான். அந்த பஞ்சபூத சக்திகள் நமக்குள்ளே இருந்து நம்மளை இயக்கிறதுக்கு அந்த குருவோட ஆற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பூமியை விட குரு பகவான் 400 மடங்கு பெருசாக இருப்பார். அப்போ அவரோட ஆற்றல், அவருடைய சக்தி எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு குரு சந்திரனை பார்த்துட்டா குருச்சந்திர யோகம், செவ்வாயை பார்த்துட்டா குருமங்கள யோகம், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ குரு பார்வை ரொம்ப ரொம்ப புனிதமானது, முக்கியமானது. உங்கள் ஜாதகத்தில் சில நேரங்களில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு 5, 7, 9ஆம் இடத்தை அல்லது எந்த கிரகத்தை குரு பார்க்குறாரோ அங்கே எல்லாம் தோஷத்தை கட்டாயம் நிவர்த்தி பண்ணுவார், இல்லைன்னா குறைச்சிருவார் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.